ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா ஹிந்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த மாசம் அல்லவா? இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம முதல் நாள் ஆடி மாசத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களே சொந்தமா படிச்ச சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேபி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க கேட்கறனால உங்களுக்குமே நல்ல பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில இந்த வீடியோவ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆடி மாசம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, வேண்டுதல் மாசம் இல்லன்னா சக்தி மாசம்னு கூட சொல்லப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாசம் முழுவதுமே நம்ம நெனைக்கிறது எல்லாமே மனசுக்குள்ள அவ்ளோ கஷ்டம் இருக்கும். நம்ம வெளிய யார்கிட்ட சொல்ல முடியாத வேண்டுதல் எல்லாமே இருக்கும் தானே! அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றக்கூடிய மாசம் தான் இந்த ஆடி மாசம். அதனால தான் அது வேண்டுதல் மாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில பேரு ஆடி மாதத்துல அம்பாளுக்கு வழிபடுவாங்க. சில பேரு குலதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க. இது 2மே ஆடி மாசத்துல செய்றனால ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு நெறைய பேர்த்துக்கு இங்க தெரியறதில்ல. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷல் அல்லவா? இதுல முதல் நாள் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமா இருந்தா, முதல் காலடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஈவென்ட் நம்ம பண்ண போறோமா இருந்தா, மொத என்ன பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பெரியவங்க ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாரி தாங்க இந்த ஆடி மாசம் இன்றைக்கு முதல் நாள். இன்றைக்கு நம்ம பண்ற சில விஷயம் நம்பளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த முதல் நாள் ஆடி மாதத்துல அம்பாள கூப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க என்கிட்ட கேட்கலாம், "என் வீட்ல ஆல்ரெடி அம்பாள் இருக்காங்க. நான் ஏன் அவங்கள கூப்பிடணும்?" அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ உங்க கூட இருக்கிறவங்க ஒரு ஈவென்ட் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க உங்கள கூப்பிடலன்னா, உங்களுக்கு மனசு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். என் கூடயே இருக்காங்க. ஆனா இந்த மாரி ஈவென்ட்க்கு என்ன கூப்பிடவே இல்ல அப்படின்னு கஷ்டப்படுவீங்களா இல்லையா? அதே மாதிரி தான். நம்ம அம்பாள இப்ப வழிபட போறோம்னா, அம்பாள கூப்பிட்டா தான் நம்ப அம்பாளுக்கு வைக்கிற ஒரு மரியாதை. அதுதான் ப்ராப்பரா நம்ப அவங்கள கூப்பிடுற மொற கூட சொல்லப்படுதுங்க. எப்படி நம்ம ஆடி மாதத்துக்கு அம்பாள ரொம்ப வழிபடுறோமோ, அதே மாதிரி இந்த மாதம் குலதெய்வமும் வழிபடுவாங்க. இந்த 2 வழிபடுறதுக்கு முன்னுக்கு நம்ம வீட ரொம்ப கிளீனா மஞ்சள் தண்ணி வச்சு வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடணும். முக்கியமா கதவுகள் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிடணும். ஏன்னா நம்ம அம்பாள கூப்பிடுறோம்ல, கதவுமே ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கணும். நம்ம பிரேயர்ஸ் ரூம்ல கதவு செட் பண்ற மாதிரி சில பிரேயர்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா? அதுவுமே நல்லா தொடச்சு எடுத்துருங்க. ஒருவேள உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு யாருமே இல்லன்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். ஒருவேள நீங்க ஆணா இருந்தீங்கன்னா, முருகன குலதெய்வமா எடுத்துக்கலாம். ஒருவேள நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா, காமாட்சி அம்மன குல